வந்து ஒரு பிளான் போடுறாங்க. எப்படியாவது கல்யாணத்த நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ண அனுப்புறாங்க. அதன்படி அந்த பொண்ணு போயிட்டு வந்து இந்த மாரி மாப்பிள்ளைய பத்தி ரொம்ப தவறா வந்து ரொம்ப மோசமா வந்து சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க. உடனே வந்து இந்த பொண்ணு வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வந்து மழுப்புறாரு. உடனே அந்த பொண்ண பார்த்துட்டு சூர்யா யோசிக்கிறாரு. இந்த பொண்ணு தானே வந்து பைக்கு பின்னாடி வந்து அப்படியே வந்து வருண் கூட போனது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து, இந்த பொண்ணும் நீங்களும் பைக்ல போனத நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. "என்ன மாப்பிள சொல்றீங்க? ஏன் எங்ககிட்ட சொல்லல? ஏதோ ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு நான் நெனச்சேன். எனக்கு தெரியாது இந்த மாரி விஷயம்" அப்படின்னோனே, "இவன் என்னை ஏமாத்திட்டான். இவன் என்ன சீட் பண்ணிட்டான். இவன் எனக்கு வந்து இந்த மாரி பண்ணிட்டான்" அப்படின்ற மாரிலாம் வந்து ரொம்ப மோசமா வந்து வருண பத்தி சொல்றாங்க. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. உடனே வந்து என்ன பண்ணன்னு தெரியாம எல்லாரும் தவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் "இங்க பாருங்க, நான் இப்படிலாம் பண்ணவே பண்ணல. இந்த பொண்ணு பொய் சொல்றா" அப்படின்னோனே, "இல்லங்க உண்மதான். இவன் என்னை ஏமாத்திருக்கான். என் கூட பழகியிருக்கான். வேணா நீங்க ஃபோட்டோகிராஃப்லாம் பாருங்கன்னு" சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. அது கேட்டு வருண் என்ன பண்ணன்னு தெரியாம தவிக்கிறாரு. "நான் பழகுறது உண்மைதாங்க. ஆனா அந்த அளவுலாம் ஒண்ணும் நம்பிக்கை குடுக்கல" அப்படின்ற மாரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் கேட்டு, "ச்சே இப்படி பண்ணிட்டியே! என் பொண்ணோட வாழ்க்கைய இப்படி கெடுத்துட்டியே! உன்ன நல்லவன்னு நெனச்சேனே" அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு எல்லாருமே தவிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து கல்யாணத்த வேற வழி இல்லாம வந்து நிப்பாட்டுறாங்க. கல்யாணம் நின்னு போன சோகத்துல வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில சூர்யா வந்து எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அனாமிகா அங்க வராங்க. அனாமிகா பத்தி எல்லாருமே அதிர்ச்சியில, "நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் எதுக்கு வந்தேன்னா, என் வீட்டுக்காரர் வந்திருக்கார்ல, அதுக்கு தான் வந்தோன்னே" எல்லாம் அதிர்ச்சி அடைறாங்க. பார்த்தா அந்த டைம்ல கரெக்ட்டா அங்க விஜய் இருக்காரு. விஜய் பார்த்துட்டு, "நீ எதுக்குப்பா இங்க வந்த? உன்னால தானே இந்த பொண்ணு இங்க வரா. சரி நீ எதுக்கு இங்க வந்த? நீ ஒண்ணும் என் பொண்டாட்டி கிடையாது. நீ வர்றதுக்கு இங்க அருகதை கிடையாது" அப்படின்ற மாரி சொல்றாரு. "யார் சொன்னது பொண்டாட்டி இல்லன்னு சொல்லிட்டு? சட்டப்படி இப்ப நீ என் புருஷன், நான் உன் பொண்டாட்டி" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைறாரு. "என்ன சொல்ற?" அப்படின்னோனே, "ஆமா, ஏன் சூர்யாவுக்கே தெரியுமே இந்த விஷயம். சூர்யா நீங்க சொல்லலையா?" அப்படின்னோனே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. "எனக்கு என்ன தெரியும்? தேவையில்லாம எதுக்கு ஏன் பேர் இழுக்கிற? என்ன சூர்யா நீங்க கல்யாணத்த நிப்பாட்டணும்னு நெனச்சீங்க, நிப்பாட்டின்ட்டீங்க. உங்க தம்பிய இங்க எப்படியாவது கூட்டின்னு வரணும்னு நெனச்சீங்க, அதே மாரி கூட்டின்னு வந்துட்டீங்க. ஆனா ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிட்டீங்க. என்னன்னா, எனக்கும் விஜய்க்கும் வந்து விவாகரத்து வந்து ரத்தானது விஷயத்த மட்டும் சொல்லாம விட்டுட்டீங்க. நீங்க தான் எல்லாமே சைன் பண்ணியிருக்கீங்க வாங்கி. நான் கோர்ட்லேருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சு நீங்க தான் வாங்கியிருக்கீங்க சைன் பண்ணி. எல்லா விஷயமும் நீங்க பண்ணிட்டு கடைசில எதுவுமே இல்லன்றீங்க" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைறாங்க. "இங்க பார் தேவையில்லாதெல்லாம் பேசாத. நான்லாம் அதெல்லாம் பண்ணல. இங்க பாரு விஜய் எனக்கு இந்த விஷயமே தெரியாது. இவ சொல்றத நம்பாதன்னோனே, நான் எப்படிண்ணே நம்புவேன்? இவன்லாம் ஒரு ஆளு. இவ சொல்றத நான் நம்புவேனா? இங்க பாரு நீ என்ன வந்து தில்லுமுல் பண்ணி இந்த மாரி வேலைய செஞ்சிருக்க. இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ பொய் சொல்ற. நாங்க பொய் சொல்றேனா? வேணா இந்த நோட்டீஸ பார்த்துக்கங்க. உண்மை இதுதான்" அப்படின்னோனே எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. உடனே வந்து அப்ப சித்ரா வராங்க. "ஐய்யய்யோ! அப்போ நீ இந்த சைன் வாங்கி வச்சிருக்கியேப்பா, உள்ள நோட்டீஸ் ஒண்ணு கெடக்குதுப்பா உன்னோட ட்ரால. அது இதுவா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அத பாட்டுக்கு எல்லாம் அதிர்ச்சி அடைறாங்க. அப்ப சூர்யா தான் இவ்வளோ வேலையும் பண்ணியிருக்காரா? சூர்யா தான் எல்லாமே பண்ணியிருக்காரு. என்னையும், விஜய்யும் சேர்த்து வச்சு சூர்யா தான். இந்த கல்யாணத்த நிப்பாட்டினதும் சூர்யா தான். எல்லாமே பண்ணது சூர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு பழி மேல பழியா போட்டுட்டே இருக்காங்க அனாமிகா. அத பார்த்து தாங்கவே முடியல வந்து நம்ம மகா வந்து பலார்னு ஒரு அற விடுறாங்க அனாமிகாவுக்கு. எல்லாம் அதிர்ச்சியாயிட்டாங்க. "என்ன நினைச்சிட்டு இருக்க? சூர்யா பத்தி என்ன வேணாலும் பேச நினைச்சிட்டு இருக்கியா? அவர் தம்பிக்காக என்ன வேணாலும் செய்வாரு. ஏன் அவர் தம்பிக்காக இந்த வீட்ல எவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு அவரு. அப்படிப்பட்டவர வந்து தேவையில்லாம சந்தேகப்பட்டு நீ எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துவ. நான் சும்மா இருக்கணுமா பார்த்துக்கிட்டு? இந்த நிமிஷம் சொல்றேன். சூர்யா எப்படிப்பட்டவரு நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்ல. இங்க இருக்கிறவங்க என்ன நினைச்சாலும் அத பத்தி கவலை இல்ல. சூர்யா பத்தி எனக்கு தெரியும். இங்க பாரு உனக்கு ஒண்ணு சொல்றேன். நீ கோர்ட் ஆர்டர் கையில வச்சிருக்கலாம். நீ என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா விஜய் கூட நீ சேர்ந்து வாழவே முடியாது. விஜய் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. இதெல்லாம் காரணம் சூர்யா தானே சொல்ற? எல்லாத்தையும் சூர்யா தான் இதுக்கு காரணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிரூபிச்சு, அதே மாரி என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தி, உன்னையும் இந்த வீட்ட விட்டு அனுப்பல. என் பேர் மகா இல்ல அப்படின்றாங்க. அத கேட்டு அனாமிகா அப்படியே அதிர்ச்சி அடிக்கிறாங்க.